ஹாய், இன்றைக்கி நம்ம கீதா சமையலறையில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அதோட ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான். இந்த சூப் ரெசிபி வந்து ஃபீவரோ கோல்டோ இருக்கிற டைமில் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ எல்லா விதமான சத்தும் இதிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஆயில் இல்லாமல் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். அதோடு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வீடியோஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், அடுத்து ஒரு துண்டு இஞ்சியை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 6-7 பல் பூண்டு, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே கட் பண்ணி தான் சேர்க்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து குட்டி உரலில் வந்து லைட்டாக அப்படி நச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் இஞ்சியையும். அடுத்து துருவின கேரட், வெஜிடபிள்ஸும் நான் போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணி போடுறது படைய அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து துருவி போட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியோட கரைஞ்சிரும். ஸோ தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. அடுத்து பீட்ரூட், இது 2 தான் சேர்க்கணுமான்னு கிடையாது. நீங்கள் வந்து முட்டைக்கோஸ் சேர்க்கலாம், பீன்ஸ் சேர்க்கலாம், எது எது இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இது 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஃபிஷ்ஷு, இது வந்து வலை மீன் நான் சேர்த்துருக்கிறேன், கார்வான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நீங்கள் எந்த மீன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், முள்ளெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளஷை மட்டும் போடுறேன். அடுத்தது 1 ஸ்பூன் ஜீரகம், ஜீரக பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து பெப்பரை வந்து நல்லா வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன், அதுவும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு. அடுத்து மஞ்சள் தூள். அடுத்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இஞ்சியை சேர்த்துக்கோங்க, மிளகாவை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, சரியா? ஆனால் இஞ்சி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இல்லை அப்படின்னா 2 சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து மூடி போட்டு 6-7 விசில் விடுங்க. அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷு எல்லாமே நல்லா குக் ஆகும். ஸோ நான் வந்து 7 விசில் வச்சேன். ஸோ விசில் வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் எப்படி குக் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 விசில் விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இப்போ வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்குன்னு பாருங்கள், வாசம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். நீங்கள் வந்து முதலே கூட நீங்கள் போடலாம், இல்லை அந்த கொத்தமல்லியோட வாசனை வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். ஸோ ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்குது இந்த ஃபிஷ்ஷில். ஸோ இந்த மாதிரி சூப்பாக செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லது. ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட சூப்பில் வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பெல் ஐக்கானை நிறையா பேர் வந்து ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, பட் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணலை. ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஆல் வீடியோஸை நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் புது புது வீடியோ போடுறப்போ. ஸோ கண்டிப்பாக அதை பண்ணிடுங்க. தேங்க்யூ.